இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிளட் லைட்ஸ் நம்ம கையில அவைலபிளுங்க. ஒரு ஃபிளட் லைட் ஒரு இடத்துல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ல, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல, லீனியர் டைப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிளட் லைட்ஸ் நம்ம கையில அவைலபிளா இருக்கு. இந்த ஃபிளட் லைட்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஃபிளட் லைட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபிளட் லைட்ஸ் எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மெட்டீரியல் நம்ம கையில இருக்கு ஃபிளட் லைட்ஸ்லயே. சரிங்களா, ஃபிளட் லைட்ல ஃபோக்கஸ் லைட்ல நம்ம 4-5 மெட்டீரியல் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஃபிளட் லைட் பார்க்க போறோம். இந்த ஃபிளட் லைட் பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ், 100 வாட்ஸ், 150 வாட்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளட் லைட்ஸ் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இது 4.5 கிலோ 200 வாட்ஸ் வந்து 4.5 கிலோ ஒரு லைட்டோட இது. இதுல பாத்தீங்கன்னா இது பேரு ஒரு SPD. SPD சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு டிவைஸ மத்த ஃபிளட் லைட்ஸ்ல பார்க்க முடியாது. நம்ம கையில இந்த இது வாங்குறது பாத்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டுக்கு இந்த லைட் வேலைக்கே ஆகாது. சரிங்களா, இது வந்து டர்ஃப், ஃபுட்பால் கோர்ட்ஸ், பேட்மிண்டன் கோர்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட் தான் இது. சரிங்களா, ஸ்டேடியம்ஸ் அண்ட் நீங்க பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் லைட் பண்றதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஹை எண்ட் ஹை குவாலிட்டி லைட். சரிங்களா, இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி பத்தி எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த SPD பார்த்தோம்ல, இந்த பாருங்க, இந்த SPD இது வந்து பாத்தீங்கன்னா 10 kV SPD, 10 கிலோவாட் வரைக்கும் கரண்ட் வந்தா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. லைட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, இந்த இடத்துல தடுத்து நிறுத்தும். பிளஸ் அங்கிருந்து லைட்லயே போட்டிருப்போம் பாருங்க 6 kV சர்ச் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் 6 கிலோவாட் கரண்ட் வந்துச்சுனால் இந்த லைட்டுக்கு ஒண்ணும் ஆகாது. ஃபர்ஸ்ட் 10, அப்புறம் 6, அப்ப 16 கிலோவாட் வரைக்கும் இந்த லைட் தாங்கும். இது பெரிய விஷயங்க. சரிங்களா, ஒரு லைட்டு நம்ம போடும்போது அதோட குவாலிட்டி ஜட்ஜ் பண்றதெல்லாம் வந்து அதோட டயோட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வரக்கூடிய இன்புட். ஏன்னா நம்ம எந்த இடத்த மாதிரி இந்த ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகம். ஏன்னா ஹை கரண்ட் போகும். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய காயில் வயர்ஸ், அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே ஹை கனெக்ஷன்ஸ் தான் கொடுப்போம். சோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் ஹை எண்ட் லைட்ஸா தான் போடணும். இது வந்து என்னன்னா திஸ் இஸ் a ஹை எண்ட் லைட். இந்த ஹை எண்ட் லைட்டோட அடுத்த யூஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டர். கிளாஸ் ஃப்ரண்ட்ல கிளாஸ் இருக்கு. சரிங்களா, பிளஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். பாத்தீங்களா, இட் இஸ் a கிளாஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ஸ்ல யாருமே தரதில்லை எக்ஸப்ட் ஹை எண்ட் பீப்புள். that is high end segment. இப்ப சேப்பாக் கிரவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்களே தவிர வந்து நார்மலான இடத்துக்கு போடவே மாட்டாங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி அதிகம். ஏன்னா இது வந்து லோ கிளார் லைட். லோ கிளார் அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்க விளையாடும் போது ஒரு டர்ஃபா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, சரி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. ஸோ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இது யூஸ் பண்ற இடம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான இடமா இருக்கணும். சரிங்களா, ஏன்னா இதோட காஸ்டும் அதிகம். சாதாரணமா இந்த மாதிரி ஃபிளட் லைட் மாதிரி இருக்காது. இது பாருங்க, நான் ஒத்த கையில அசால்ட்டா தூக்கிடலாம். இது வந்து 4.5 கிலோ ஒரு இதோட வெயிட், நல்ல ஹெவி வெயிட். இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்றது, நீங்க லைட் வாங்குறீங்கன்னா தயவு செய்து ஒரு தாட்டி நீங்க எங்க ஆபீஸ்க்கோ ஃபேக்டரிக்கோ வாங்க. அங்க லைட் ஒரு லைட்டும் நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா, அந்த லைட் நீங்க போட்டு பாருங்க, அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அந்த எஃபெக்ட்ல நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு அதோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. நீங்க கேட்கிற எல்லா ரேட்ஸ்லயுமே லைட் அவைலபிளா இருக்கும். ஒன்னொன்னுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். இது அடுத்தது பாத்தீங்கன்னா முக்காவாசி இதெல்லாம் ரஸ்ட் ப்ரூஃப்ல பண்ணிருப்போம். ஹை எண்ட் ரஸ்ட்னா நீங்க தண்ணி உளுந்து இந்த உப்பு காத்து பட்டாலும் இந்த மெட்டீரியலுக்கு ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா, ரஸ்ட் ப்ரூஃப் இருக்கும். இப்ப நிறைய இடத்துல நம்ம சீஷோர் பக்கத்துல போடுவோம். சில இடத்துல உப்பு காத்து வந்து நம்ம தண்ணியில பயங்கரமா இருக்கும். அது வந்து இதனால அந்த ரஸ்டிங் வந்து நிறைய நடக்கும். அதனால இதுல வந்து ரஸ்ட் ப்ரூஃப் ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் போட்டிருப்போம். அண்ட் இதோட ஃபின்ஸ் பாருங்க, இதுதான் வந்து ஹீட் சிங்க். சரிங்களா, இந்த ஹீட் வெளியில தள்ளக்கூடிய டிவைசஸ். சோ இந்த ஹீட் டிவைசஸ் வெளில தள்ளும் போது என்ன ஆகும்னா, இதுல எவ்வளவு தூரம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ இது எல்லாமே த்ரூ இந்த மாதிரி, இது நம்ம ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்களேன். இந்த தோசை கல்லுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய லைன் இருக்கும். சரிங்களா,
அந்த லைன் தான் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு லைன்ஸ் இருக்கு, எவ்வளவு இது கொண்டு வந்திருக்கோம் ஃபின்ஸ். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைன்ஸ் தான் இருக்கும். இதுல ஃபின்ஸாவே ஷார்க்கோட ஃபின்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் சரிங்களா. அடுத்த ஸ்பெஷாலிட்டி இது பாத்தீங்கன்னா எல்லாமே 0.98 pf 0.98 பவர் ஃபேக்டர்ல வருதுங்க. தட் இஸ் பவர் ஃபேக்டர்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பவர் ஃபேக்டர் 0.98 இருந்தா தான் நீங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு லைட்டை போட முடியும். சோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 0.98 பவர் ஃபேக்டர்ல வரக்கூடிய ஒரு லைட். சோ இதோட பியூட்டி என்னன்னா நீங்க 0.98 பவர் ஃபேக்டர்ல வரும்போது 200 வாட்ஸ்னா எக்ஸாக்ட் 200 வாட்ஸ் மட்டும் தான் எடுக்கும். 200 வாட்ஸ்ல இருந்து ஒரு 5 வாட் எக்ஸ்ட்ரா இல்ல 5 வாட் கம்மியா இருக்காது. 200 201 போகும் இல்ல 199 வரும். அந்த மாதிரி தான் இதோட வாட்டேஜ் இருக்கும், ஷார்ப்பா இருக்கும் சரிங்களா. நார்மலி 0.95 பவர் ஃபேக்டர் இல்லாம நீங்க ஒரு 200 வாட்ஸ் லைட் வாங்கினீங்கன்னா பவர் பிளக்சுவேஷன் வரும்போது அது இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். 400 வாட்ஸ் 450 வாட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதனால இன்னொன்னு, இந்த லைட்டை நீங்க மார்க்கெட்ல 220 230 250 300 400 சொல்லி விற்பாங்க சரிங்களா. ஓகே, அந்த லைட் கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம். இந்த 200 வாட்ஸோட பிரைட்னஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா. இதோட லூமினஸ் பாத்தீங்கன்னா, இதோட லூமினன்ஸ் இருக்குல்ல, லைட் சிப்போட லூமினன்ஸ் 130 லூமினன்ஸ் பிளஸ் உங்களுக்கு அதுல கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது ரிஃப்ளெக்டர், லென்ஸ், அப்புறம் ரிஃப்ளெக்டர் அண்ட் லோ கிளார். நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஒன்னு சொல்றேன். ஒரு நீங்க ஒரு கோட் வச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்றது டென்னிஸ் கோட்டோ இல்ல நீங்க வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்பால் கோட்டோ வச்சிருக்கீங்க. உங்க கோர்ட்ல விளையாடும் போது இந்த லைட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி விளையாடுற பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கோட் இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி தான் லைட் யூஸ் பண்றாங்க சரிங்களா. இந்த லைட் யூஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா, இது வந்து பளிச்சுட்டு கண்ணுக்கு நேர பளிச்சுட்டு அடிச்சோம். இது வந்து வெரி பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகா இருக்கும் இதுல விளையாடும் போது. அதுக்கு நீங்களும் 500 rupees சார்ஜ் பண்றீங்க, இவரும் 500 rupees தான் சார்ஜ் பண்றாங்கன்னு வைப்போமே சரிங்களா. உங்க இடத்துல விளையாண்டதுக்கு அப்புறம் பக்கத்து கிரவுண்டுக்கு போக பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ கன்வீனியன்டா இருக்கும் அதோட லைட்டிங்கோட பியூட்டி சரிங்களா. இதுதான் இன்னொரு பியூட்டி. ஸோ இதோட இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுல பண்ணக்கூடிய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ராட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ஹை வெயிட்டுங்க, ரொம்ப ஹை வெயிட்ல பண்ணக்கூடியது. ஸோ அட் எனி காஸ்ட் இது எதுவுமே பெண்ட் ஆகாது சரிங்களா. அண்ட் தட் இஸ் நீங்க ஒரு தாட்டி போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு தலைவலி இல்லாம உங்களால இந்த லைட்டிங்கை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அடிக்கடி லைட் மாற்ற தேவையில்லை. நீங்க ஒன்னு லோ குவாலிட்டி ஐட்டமும் நம்ம கையில் அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர்ஸ் ரீசெல்லிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வேற இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட், அது வேற, அதோட வீடியோ செப்பரேட்டா இருக்கு சரிங்களா. ஸோ இந்த லைட்டை பத்தி சொல்லும்போது என்னன்னா, இந்த லைட் யூஸ் பண்றவங்க அதை கம்பேரே பண்ணாதீங்க. ஓகே, இந்த லைட் யூஸ் பண்றவங்க குவாலிட்டி விரும்புனீங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லோ குவாலிட்டி போட்டிருப்பீங்க, டக்கு டக்குன்னு போயிருக்கும், இப்போ நீங்க குவாலிட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்டை வாங்குங்க. நான் 100% அஷ்யூரிட்டியா சொல்றேன், ஹை எண்ட் குவாலிட்டி. இதோட வெயிட் ஓகே, வெயிட்டே வந்து 4.5 கிலோ இருக்கக்கூடிய லைட்டு. ஓகே, மற்றதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், டிஓபியா இருக்கும், டிரைவர் ஆன் போர்டா இருக்கும், இல்ல வெரி லோக்கல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு வாட் மீட்டர் என்னைக்காச்சும் நீங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாட் மீட்டர் எடுத்துக்கோங்க, அந்த வாட் மீட்டர்ல போட்டு காட்ட சொல்லுங்க, இதுல எவ்வளவு வாட்டேஜ் வருதுன்னு போட்டு காட்டுங்கன்னு சொல்லுங்க சரிங்களா. போட்டு 200 that is 400 வாட் போட்டாலும் 150 வாட் தான் காட்டும் சரிங்களா. நீங்க 200 வாட், இது வந்து 200 வாட்ஸ் போட்டா பக்கா 200 வாட்ஸ் போடக்கூடிய ஒரு லைட்டு. ஸோ இந்த லைட்டோட பர்ஃபெக்ஷன் வேற எந்த லைட்டுக்கும், எந்த ஃபிளட் லைட்டோ எந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கோ கிடைக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு. ஸோ இதோட பிரைசிங் வந்து 2950 rupees தான் இதோட பிரைசிங்க. நீங்க நான் 10 பீஸ் வாங்குறேன், 20 பீஸ் வாங்குறேன், 30 பீஸ் வாங்குறேன்னு சொல்லாதீங்க. இது வந்து ரொம்ப கம்மி ரேட்ல நாங்க இதோட பிரைசிங்கை நான் பிளேஸ் பண்ணிருக்கேன், 2950ங்கிறது சரிங்களா. ஒரு 100 பீஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் கம்மி பண்ணலாமே தவிர அது கம்மி வந்து இந்த பிரைசிங் வரவே வராது சரிங்களா. நீங்க தாராளமா இந்த ப்ராடக்ட்டை 100% நீங்க வந்து பாருங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, ஃபேக்டரிக்கு வாங்க, வந்து பார்த்ததுக்கு அப்புறம்
நீங்க வெளியில போய் தேடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என் ப்ராடக்ட்டை வாங்க, இல்லாட்டி வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ பியூட்டிஃபுல்லான லைட்டை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நாங்கள் லைட்டிங் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கமெண்ட்ல நம்ம லைட்டிங் வாங்கினவங்க நிறைய பேர் வாங்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ல நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி போடுங்க. அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். பிடிக்காட்டி ஒர்க் ஆகலைன்னா அதுவும் சொல்லுங்க, சரிங்களா? ஏன்னா எங்க இதுல கமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும். ஏன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு. மேஜரா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. ஆனா நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, லைக் தாங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போதும் லைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம், நிறைய போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.